நான் வந்து டாக்டர் கவிதா சுகுமார், அசோசியேட் ப்ரொஃபஸர் சர்ஜிக்கல் ஆங்காலஜி, இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, அப்புறம் கன்சல்டன்ட் கைனி ஆங்காலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. இன்னைக்கு நம்ம ஏன் இங்கெல்லாம் நம்ம கூடியிருக்கோம்னா, இன்னைக்கு வந்து செர்வாவேக் அப்படின்ற ஒரு ஹெச்பிவி வேக்சின், இது வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற இண்டிஜினியஸ் நம்மளே தயாரிக்கிற ஒரு ஹெச்பிவி வேக்சின் ஃப்ரம் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இந்த வேக்சினோட லான்ச்சுக்காக நம்ம இன்னைக்கு எல்லாம் சேர்ந்துருக்கோம். ஸோ இந்த வேக்சின் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹெச்பிவினா என்னன்னு தெரியணும். ஹெச்பிவினா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். நீங்கள் வந்து கோவிட் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ கொரோனா வைரஸ் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி ஹெச்பிவி வைரஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் வைரஸ். அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவும்னா, அது செக்ஷுவல் மீன்ஸ், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், மெஜாரிட்டி செக்ஷுவல் மீன்ஸ்ல பரவுற ஒரு வைரஸ். ஸோ இது வந்து என்ன காஸ் பண்ணும்னா, இது வந்து கேன்சர் காஸ் பண்ணும். என்ன கேன்சர் காஸ் பண்ணுன்னா, லேடிஸ்ல வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது செர்வைக்கல் கேன்சர், 99% ஆஃப் செர்வைக்கல் கேன்சர் வந்து இந்த ஹெச்பிவி வைரஸ்னால வர கேன்சர். இது இல்லாமல் அதர் கேன்சர்ஸும் இருக்கு. இப்போ லேடிஸ்க்கே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இந்த வெஜைனா, வல்வா, ஏனல் கெனால், ஓகே, அண்ட் ஓரோஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், இந்த மாதிரியான கேன்சர்ஸ் வரலாம். ஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பீனைல் கேன்சர், இந்த ஏனல் கெனால், ஓரோஃபெரிஞ்சல் கேன்சர்ஸ், இதெல்லாமும் வந்து உங்களுக்கு ஹெச்பிவி வைரஸ்னால வரும். ஸோ இந்த வைரஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட் பீப்புள், முக்கால்வாசி பேருக்கு இந்த வைரஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு வந்திருக்கும். எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ரொம்ப ஏர்லியர் ஆன் இன் தேர் ஏஜ், ஒரு 20s இப்போ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறப்பே எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். 90% வந்து கிளியர் ஆகிடும் இன்ஃபெக்ஷன். ஒரு 10%க்கு அது அங்கேயே அந்த செல்லுக்குள்ளேயே போய் இருந்து ஒரு 10-20 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கேன்சராக மாறும். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இப்போ வேக்சின் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே இந்த வேக்சின் வந்து நம்ம அட்வொகேட் பண்ணுறதுக்கு. ஸோ யாருக்கு இந்த வேக்சின் கொடுக்கணும்னா, ரொம்ப சின்ன வயசு 9 to 14 years, அதுதான் ஐடியல் ஏஜ் குரூப் வேக்சின் டார்கெட் பண்ணுறது உங்களுக்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இந்த ஏஜ் குரூப் ஏன் கொடுக்குறோன்னா, அந்த ஏஜ் குரூப்பில் அவங்க இம்யூனிட்டி நல்லா இருக்கும். ஸோ 2 டோஸ் கொடுத்தா போதும். ஸோ எப்படி கொடுப்பீங்கன்னா, 2 doses 6 months அப்பார்ட், நடுவில் 6 monthsக்குள்ள 2 டோஸ் கொடுக்கணும் 9 to 14 yearsல. பட் இப்போ சப்போஸிங் இந்த ஏஜ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு அடுத்து 15 to 26 years மறுபடியும் கொடுக்கலாம். ஆனால் வந்து அப்போ வந்து 3 doses கொடுக்கணும். ஸோ 0 and 2 months later and 6 months later. ஸோ இந்த மாதிரி இந்த வேக்சின் கொடுக்கணும். வேக்சின் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். 70 to 80% ஆஃப் cervical cancers ஆர் காஸ்ட் பை அந்த 16, 18 2 வெரைட்டி இருக்கு. ஸோ அந்த 2 வெரைட்டி இந்த குவாட்ரிவேலண்ட் வேக்சின்ல இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கு வந்து இப்போ காடாசில்னு ஒரு வேக்சின் இருக்கு, காடாசில் 9ன்னு ஒரு வேக்சின் இருக்கு. இன்னைக்கு லான்ச் ஆகிறது இந்தியன் வேக்சின் விச் இஸ் செர்வாவேக். சரிங்களா? ஸோ இதுல 4 வைரஸ்க்கு அகேன்ஸ்டா ப்ரொடெக்ஷன் மெயினாக வரும். 16, 18ன்றது மோஸ்ட் டெட்லியஸ்ட். இது 2 தான் மெயின் காஸ் ஃபார் செர்வைக்கல் கேன்சர். அப்புறம் 6, 11ன்றது ஜெனிட்டல் வாட்ஸ். அது வந்து பினைன் கண்டிஷன், பட் ஆனால் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ அது 2. ஸோ இதெல்லாமே வந்து கவர் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் வேக்சின். சரிங்களா? ஸோ வேக்சின் இஸ் வெரி சேஃப் அண்ட் பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால, அண்ட் இது உலகம் பூரா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் வந்து காஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ஸ்னால தான் நம்மளால இதெல்லாம் கொடுக்க முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006லேருந்தே இது வேர்ல்டு ஓவர் நிறைய இடத்துல, ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் என்டையர் பாப்புலேஷனுக்கு வந்து வேக்சினேஷன் முடிச்சு, அவங்க செர்வைக்கல் கேன்சர் அங்கே ரொம்ப ரேர், வரதே இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2006லேயே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம வந்து இனியாவது நம்ம கொடுத்து நம்ம லேடிஸ்க்கு வந்து அண்ட் ஜென்ஸ் ஆல்சோ ப்ரிவென்ட் பண்ணோம் இந்த கேன்சர்ஸ். ஓகே, வணக்கங்க. டாக்டர் சோமு சிவபாலன். நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அண்ட் பல்மனாலஜிஸ்ட். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வேக்சினேஷன் அண்ட் ஆல்சோ இன் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ்ங்க. இங்கே நம்ம ஹெச்பிவி வேக்சினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஹெச்பிவி வேக்சின்றது சர்விக்கல் கேன்சர் வேக்சின் வாங்க. ஆக்சுவலாக சர்விக்கல் கேன்சர் வேக்சின்றது ஒரு பகுதி தான் அது தடுக்கக்கூடியது. ஹெச்பிவினா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின். அது கொரோனா வைரஸ் மாதிரி இதுவும் ஒரு வைரஸ், காலந்தொற்று இருக்கு. அதனால நிறைய வியாதிகள் வரக்கூடும். அதில் ஒன் ஆஃப் த காமன் திங் வந்து சர்விக்கல் கேன்சர்னு சொல்றது. இது பெண்களில் சர்விக்கல் கேன்சர் என்னன்னாக்கா கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது தான் சர்விக்கல் கேன்சர்னு சொல்றது. ஸோ இது சர்விக்கல் கேன்சர் மட்டும்தான் ப்ரிவென்ட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லைங்க. இது சர்விக்கல் கேன்சர் தவிர்த்து வல்வல் கேன்சர், வஜினல் கேன்சர், அதே மாதிரி ஆனல் கேன்சர், பீனல் கேன்சர், அதே மாதிரி ஓரல் கேன்சர், இதெல்லாம் தடுக்கக்கூடியது. அது இல்லாமல் ஜெனிட்டல் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன். இது பிற்காலத்தில் கேன்சர் ஆகக்கூடும், அதை தடுக்கக்கூடும். அதே மாதிரி ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடும்.
ஹெச்பிவி என்னன்னா நிறைய பேருக்கு வரும் போகும், எல்லா வியாதி போல அதுவும் போகக்கூடும். பட் அதுவே தற்காலிகமா போகாம ரொம்ப நாள் இருக்கும் பட்சத்தில் அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. செர்விக்கல் கேன்சருக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதுல 95% இஸ் பிகாஸ் ஆஃப் ஹெச்பிவி வைரஸஸ். ஸோ அதனால தான் இது ப்ரிவென்ஷனுக்கு இந்த வேக்சின் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக உண்டு. 4 சீரோடைப் ப்ரிவென்ட் பண்ணுறது, 9 சீரோடைப் ப்ரிவென்ட் பண்ணுறது. இதில் வந்து 4 சீரோடைப் யூஸ்வலாக 83% ஆஃப் சர்விக்கல் கேன்சர் ப்ரொடியூசிங் கிருமிகளை தவிர்க்கக்கூடும். இன்னொன்று 9 வேலண்ட்ன்றது 98%ன்னு சொல்கிறாங்க. ஓவரால் எது போட்டாலும் போடாட்டியும் சர்விக்கல் கேன்சர் வேக்சின் போடுறது சர்விக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கான இதை தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கும். இன்னொன்று இப்போ பாய்ஸில் போடணுமான்னு கேட்குறாங்க. அந்த சர்விக்கல் கேன்சர்னு சொன்னால் சர்விக்ஸு பெண்கள் சம்மந்தப்பட்டது, அப்புறம் எதுக்கு பாய்ஸில் போடணுன்ற ஒரு கேள்வி வரும். இப்போ பாய்ஸில் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா நான் முன்னாடி சொன்னது மாதிரி சர்விக்கல் கேன்சர் மட்டும் இல்லை, ஏனல் கேன்சர், பினைல் கேன்சர், அதே மாதிரி ஓரல் கேன்சரை தடுக்கக்கூடும். இந்த ஜெனிட்டல் வார்ட் அண்ட் காலனைசேஷன் அதை தடுக்கக்கூடும். இது மெயினாக இந்த ஹெச்பிவி வைரஸ்ன்றது செக்ஷுவல் கான்டாக்ட் மூலம் தான் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரிமாற கொள்ளக்கூடியது. அதனால தான் இந்த வேக்சின் மெயினாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் செக்ஷுவல் டெபியூட்னுவாங்க. செக்ஷுவல் டெபியூட்னா என்னன்னா அந்த இன்ப உறவுகளை ஈடுபடுறதுக்கு முன்னாடியான வயசுலயே நம்ம கொடுக்கறது பெட்டர். அந்த காலம் தான் கரெக்டான காலம், அந்த ப்ரிவென்ஷனுக்கு பெஸ்ட் எஃபெக்டிவ் பீரியட்னு சொல்றது. ஸோ பிரைமரி டார்கெட்னு பார்த்தா நம்ம இதில் கேர்ள்ஸ் 9 to 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அதுக்கும் பிறகு எக்ஸ்டெண்டட் டார்கெட்னு பார்த்தா பாய்ஸ். அதுக்கு பிறகு ஓல்டர் ஃபீமேல்ஸ் 45 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு கூட கொடுக்கலாம் பெண்களுக்கு. பட் பிரைமரி நம்ம சொன்னது மாதிரி பெஸ்ட் பீரியட் வந்து 9 to 14 இன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வுட் பி த பெஸ்ட் டைம் டு கிவ் திஸ் வேக்சின். இது பாய்ஸ்க்கு எதுக்கு கொடுக்குறதுன்னு சொன்னால் நான் சொன்னது மாதிரி மற்ற கேன்சர்களை ப்ரிவென்ட் பண்ணக்கூடும், அந்த காலனைசேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணக்கூடும். ஸோ அவங்க மூலமாக பெண்களுக்கு போகிறத தடுக்கக்கூடும். ஸோ ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரவுறதை நம்ம தடுத்தாலே சமுதாயத்தில் அதோட தாக்கம் கம்மியாகிறப்ப அது ஹேர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் ஆம்பளைங்கள்லையும் இப்போ கொடுக்குறது அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் அது யூனிவர்சலாக எல்லாருக்குமே இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ சர்விக்கல் கேன்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓவரால் சர்விக்கல் கேன்சர் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியா அளவுலேயே நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூலில் கொடுக்க போகிறாங்க. அதனால இப்போ ஒரு பிரைமரி பைலட் ப்ராஜெக்டாக தமிழ்நாட்டில் சில டிஸ்ட்ரிக்ட்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கான விவரங்கள் இன்னும் தெரிய வரல, கூடிய விரைவில் தெரிய வரும். அது 14 இயர்ஸ் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸ் அது மாதிரி கொடுக்குறதா ஒரு ஐடியாவில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ காலப்போக்கில் இது எக்ஸ்பேண்ட் ஆகும். நாட்டு அளவில் எல்லாருக்கும் இந்த ரோட்டா வைரஸ், நியூமோகாக்கல் வேக்சின் மாதிரி இதுவும் கிடைக்க போகுது. புற்றுநோய் அப்படிங்கிறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமினால வர புற்றுநோய். இந்த ஒரு புற்றுநோய் மற்ற புற்றுநோய்கள்ல இருந்து ரொம்பவே வேறுபட்டதா இருக்கு. ஏன்னா இந்த புற்றுநோய்க்கான காரணம் தெரியும். பெரும்பாலான நோயாளிகள் கேட்கறது என்னன்னா கேன்சருக்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா. இந்த புற்றுநோய் வரதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி இந்த உடம்புல வந்ததுக்கு அப்புறமா, உடம்புல நுழைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கருப்பையில இருக்கும் பொழுது அது உடனே கேன்சரா மாறுறது கிடையாது. அது கேன்சரா மாறுறதுக்கு 10 to 20 வருஷம் ஆகும். சோ இந்த இடைப்பட்ட காலத்துல எப்பயாவது கருப்பை வாயை பரிசோதனை பண்ணி பார்த்தால் கூட அந்த கிருமி இருந்ததுன்னா புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை ஏதாவது மாற்றம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம கிட்ட இன்னொரு முறை இருக்கு. என்னன்னு கேட்டா தடுப்பூசி போடுறது. தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிருமி நம்ம உடம்புல வந்து 10 to 20 வருஷம் வேண்டாத விருந்தாலேயே தங்கி இருந்தா மட்டும்தான் கேன்சரா உருவாக்க முடியும். இடைப்பட்ட காலத்துல நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதோட சண்டை போட்டு அந்த கிருமி போயிடுச்சு, உடம்புல கிருமிய கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த புற்றுநோய் வராது. இப்ப தடுப்பூசியை நம்ம 9 to 14 வயசு வரைக்கும் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உடம்புல இந்த நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தி வருது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும்பொழுது அந்த கிருமிகளை நம்ம உடம்பு இந்த கிருமி வர சமயத்துல கிளியர் பண்ணிடுது. அதனால இந்த கிருமி நம்ம உடம்புல தங்காது, புற்றுநோய் வராது. அதனாலதான் இந்த தடுப்பூசியை எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 9 to 14 வயசு வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகளுக்கு தவறாம போடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி புற்றுநோய் வரப்பட்ட பெண்கள் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1.25 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இந்தியால ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் பெண்களுக்கு இந்த புற்றுநோய் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அத்தனை பேருக்கு அந்த நோய் எதிர்க்கிறதுக்கான சக்தி இல்லை. தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பதற்கான சக்தியை கொடுக்குது. அதனால இந்த புற்றுநோய் வர்றதுல இருந்து நம்ம காப்பாத்திக்க முடியும். ஒரு புற்றுநோயை ஒரு ஊசி மூலமா தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஊசியை போட்டுக்கிறத விட புத்திசாலித்தனமான வேலை எதுவுமே இல்லை. I'm Dr. Vijaya.
மகப்பேறு மருத்துவர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி கே நகர்ல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நம்ம இங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்னா, கேன்சருக்கு எதிராக ஒரு தடுப்பூசி, அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு மைல்ஸ்டோன் தான் சொல்லணும். நம்ம எப்படி நமக்கு மொபைல் ஃபோன் வந்து திடீர்னு வரும்போது டிஜிட்டல் மொபைல் வந்து ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து கேன்சர்னாலே கண்டிப்பா இன்னைக்கு எல்லாத்தையும் நாளைக்கு செத்து போயிடுவாங்க அப்படிதான் எல்லா மக்களும் நினைச்சிட்டு இருந்தாங்க. கேன்சர் வரும்போது ஒன்லி ஆப்ரேஷன் பண்ணலாம், அறுவை சிகிச்சை, இல்லைன்னா ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து குணப்படுத்தல. இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஒரு வாட்டி புற்றுநோய் வந்துருச்சுனாலே அவங்களுடைய வாழ்க்கை வந்து எண்ணப்படுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஒரு கேன்சருக்கு எதிரான ஒரு வேக்சின் வந்திருக்குன்னாக்க உண்மையிலேயே வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா பெண்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு குழந்தை இம்பார்ட்டன்ட், அந்த குழந்தை பெத்தெடுக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு கருப்பை, அந்த கருப்பையோட வாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வழியாதான் அந்த குழந்தை வந்து உலகத்துக்கே வருது. அந்த கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய் வந்து தடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்மளுக்கு. அந்த வேக்சினை வந்து போடணும். ஆனா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, கண்டிப்பா வந்து வயதான பெண்களுக்கு இல்ல இந்த வேக்சின். இது குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 பேருமேக்கே போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 to 14 வயசு, அதுதான் வந்து 100% வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 14 வயசு ஆயிடுச்சு மேடம், நான் மறந்து போயிட்டேன், 18 வயசுல போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஆனா 9 to 14 போடக்கூடிய அந்த 100% எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா லேட்டாக வந்து இருக்காது. ஆண் குழந்தையும் போட்டுக்கணும். ஆணுக்கு எங்க மேடம் கர்ப்பப்பை இருக்கு, எதுக்கு நீங்க ஆண் குழந்தை போட சொல்றீங்கன்னா, ஆண் மூலமாக தான், உடல் உறவு மூலமாக தான் பெண்ணுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான ஹெச்பிவி வைரஸ் வந்து பரவுது. அதனால கண்டிப்பா வந்து ஆண் குழந்தைக்கு போடணும். அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தைக்கு வந்து ஆசன வாயில புற்றுநோய் இதெல்லாம் கூட ஹெச்பி வைரஸ் மூலமா வருது. அதனால ஆண் குழந்தைக்கு 9 to 14 வயசு, பெண் குழந்தைக்கு 9 to 14 வயசு போடணும். எப்ப நீங்க போடக்கூடாதுன்னா, பிரெக்னன்சி போது போடக்கூடாது. கர்ப்ப காலத்தில் இந்த புற்றுநோய் தடுப்பூசி போடக்கூடாது. அதற்குள்ள ஸ்டடீஸ் எல்லாம் இன்னும் வரல. திடீர்னு ஏன் இந்த வேக்சினை பத்தி பேசுறீங்க, இவ்வளவு நாள் இந்த வேக்சின் எங்க இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஸ்டடீஸ், நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த வேக்சின்னால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வேக்சின் வந்து வந்திருக்குது. இது வந்து 2 இன்ஜெக்ஷன் தான். ஒரே ஒரு பிரச்சனை வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ சும்மா ஒரு 100 rupees 200 rupeesல போய் போட முடியாது. 2 டோஸ் போடணும் 9 to 14 இயர்ஸ்க்குள்ள. இரண்டுமே சில ஆயிரம் செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஆனா வந்து புற்றுநோயே முறியடிக்கும் அப்படின்னும் போது ஒரு சில ஆயிரம் செலவு பண்றது வந்து தப்பு கிடையாது. இது லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது, வெறும் சில ஆயிரம் தான் இந்த புற்றுநோய் வேக்சினோட காஸ்ட். கூடிய சீக்கிரம் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயாவே கொண்டு வர போறாங்க. அதுக்கு வந்து நிறைய பாலிசி இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த பாலிசி டிசிஷன் எடுக்கணும். எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம தடுப்பூசி போட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோமோ, அந்த டைம்லயே வந்து நம்ம இந்த மாதிரி 9 to 14 இயர்ஸ்ல அந்த குழந்தைக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஊசி போடணும் அப்படின்றத முதல்ல நீங்க நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டாதான், உங்க மீடியா தான் பெரிய பவர்ஃபுல் மீடியா, நீங்க தான் மக்களுக்கு வந்து சொல்ல முடியும். நாங்க எங்க கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ், அவங்க அட்டெண்டர்ஸ், கல்யாண வயசுல ஒரு பொண்ணுக்கு அதெல்லாம் சொன்னா கூட கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசின்னு ஒண்ணு இருக்கு, அது போட்டா 100% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராது அப்படின்றத எண்ணத்தை வந்து நீங்க தெளிவுபடுத்திட்டு உங்க மீடியா மூலமா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நான் டாக்டர் சரத் பாலாஜி, குழந்தைகள் நல மருத்துவர். குழந்தைகள் நல மருத்துவர்ல நுரையீரல் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன். இப்போ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சர்வைக்கல் கர்ப்பப்பை வாய் கேன்சர் நிஜமாவே தேவையா தேவையில்லையான்னு. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்திய அளவுல கிட்டத்தட்ட 2வது காமனஸ்ட் கேன்சர் இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் தான். பெண்களுக்கு மட்டும்தான் போடணுமான்னா பெண்களுக்கு போடணும். பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் கேன்சர் வரும். பொதுவா 9 வயதுல இருந்து 14 வயது வரை கொடுப்பாங்க, 2 டோஸ் கொடுப்பாங்க. இன்னும் ஒண்ணு, இந்த கவர்மெண்ட்டும் இத பாலிசில இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லயுமே கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்குமே 9ல இருந்து 14 வயது வரை உள்ள பெண்களுக்கு 2 டோஸ் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் அதுக்கு கிட்டத்தட்ட 36 crores வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் தேவை. ஏன் ஆண்களுக்கும் இந்த வேக்சின் தடுப்பூசி தேவைன்னா,
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பை கேன்சர் மட்டும் இல்ல, தலையில வர கேன்சர், ஆசனத்துல வர கேன்சர், பிறப்புறு பரவாயில்ல கேன்சர், அதுவுமே இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் காஸ் பண்றதுனால இந்த வேக்சின் உங்களுக்கு ஒரு நல்ல இது ப்ரிவென்டிவ் மெஷரா இருக்கும். சரி, தாய்ப்பால் கொடுக்கும், லாக்டேஷன் கொடுக்கும்போது பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த வேக்சின் போட்டுக்கலாமான்னு போட்டுக்கலாம், பெரிய தவறு இல்லை. 14 வயது வரையிலே 14ல இருந்து 26 வயசு வரைக்கும் கூட நீங்க போட்டுக்கலாம், எந்த தவறு எதுவும் இல்லை. அப்ப டோஸ் என்ன 2ல இருந்து 3 டோஸா மாறிடும். பிரெக்னென்ட் உமன் போட்டுக்கலாம்னா பிரெக்னென்ட் உமனுக்கு பொதுவா போட மாட்டோம். பட் ஆக்சிடென்டலா பிரெக்னன்சி இருக்கிறது தெரியாம நீங்க வேக்சின் போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒரு கான்ட்ரா இண்டிகேஷனோ பெரிய குறையெல்லாம் எதுவும் இல்லை. சோ பெரியவங்களுக்கு மட்டும்தான் போடணுமா, சின்னவங்களுக்கும் போடணுமா? அப்ப வர நோயை எதுக்கு இப்பவே நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம்னா, கிட்டத்தட்ட அந்த ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் கிட்டத்தட்ட உடம்புல ஒரு 10ல இருந்து 20 ஆண்டுகள் இருந்தாதான் அந்த சேஞ்சஸையே உண்டு பண்ண முடியும். நம்ம அதாவது அடலசன்ட் ஏஜ் குரூப், இந்த 10க்கு மேல இருக்க வயசுல இருக்க குழந்தைங்களுக்கே நம்ம தடுப்பூசியை ஸ்டார்ட் பண்ணாதான் மத்த எல்லாருக்கும் அந்த டிரான்ஸ்மிஷனை பிரேக் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். நீங்க சின்ன வயசுலயே எல்லாருக்கும் போட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி வந்துச்சுன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பரவாம பின்னாடி எல்லாருக்குமே அது ப்ரொடெக்டிவா இருக்கும். இதைதான் நம்ம ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் குரூப்க்கு போடுறது மூலமா மத்த போடாத செட் ஆஃப் குரூப்புக்கும் இந்த நோய் பரவாம இருக்கிறதுனால மொத்தமாவே நம்மளால ரொம்ப நல்லா இந்த நோயை கம்மி பண்ண முடியும். தேங்க்யூ.